ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். கண்டிப்பாக நான் போடுற டிப்பில் ஒரு டிப்பாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு டிப் நம்பர் 1. நம்ம வீட்டில் சில நேரத்தில் பிஸ்கட் எடுப்போம். அது முடியாது. அதெல்லாம் சில நேரத்தில் நம்மளுக்கு பதத்து போயிடும். ஓகே, காற்று போயிடும். பதத்து போனால் அந்த பிஸ்கட்டை தூக்கிலாம் போடாதீங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக பிஸ்கட்டு புதுசு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எரிக்க தோசை எல்லாமே செய்வோம். தோசை தவாவில் செய்வோம். அந்த தவா நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த பிஸ்கட் அது மேலே வைங்க. அடுப்பை ஏற்ற வேண்டாம். அந்த சூடே போதும். அந்த தோசை எடுத்ததோடு இருக்கிற சூடே நம்மளுக்கு போதும். அதில் நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷமாவது வைக்கணும். அதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. நம்ம டீ போடுற டயத்தில் உங்களோட இந்த பிஸ்கட் உங்களுக்கு நல்லாயிரும். ஒரு தட்டில் கூட நீங்கள் போட்டு கூட அது மேலே கூட வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டிப் இருக்குது. இதை பிளாஸ்டிக் பேக்கில் அந்த பிஸ்கட்டை போட்டு பெட்டி சுஜி, அதாவது ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இதுவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டில் உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கிறேங்க. ஓகே, இதையும் நீங்கள் நான் அமைக்க காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இவ்வளோ தான். ஓகே, வாங்க அடுத்த டிப்பில் போகலாமா? டிப் நம்பர் 2. இப்போ நம்ம பூண்டு உரிக்க எல்லாருமே சிரமப்படுவோம். பூண்டு உரிக்க நம்மளும் 2-3 டிப்புகளும் போட்டிருக்குறோம். ஓகே, ஒன்று குத்துக்கல்லை வச்சு இடிகளில் வச்சு இடித்து அப்படியே நீங்கள் தோல்களை ஈஸியாக வெளியேக்கலாம். அப்புறம் ஹாட் வாட்டரை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சினாலே உங்களுக்கு பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் ஈஸியாக உரிச்சிடலாம். இது ஒரு வகையான டிப்பு. உங்களுக்கு இதில் 2 வகையான டிப்பு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 2ஆக வெட்டணும். ஓகே, 2ஆக வெட்டி நீங்கள் தோலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஆனால் நம்மளுக்கு தூரில் இந்த அடியில் இருக்கிற தோல் வர்றது கஷ்டமாக இருக்குது. அதே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம எப்பவும் போல் தான் நேக்கன்னு கத்தியை வச்சு எடுத்தால் மட்டும்தான் அது வருது. அதே மாதிரி அந்த தலையில் இருக்குல்ல, அது ஈஸியாக வருது. ஒரு 70% தோல் நல்லா ஈஸியாக விளையாடுது. இது ரொம்ப கஷ்டம். ஒரு 10% கூட நம்மளுக்கு தோல் வரலை. இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணியேண்டா உங்களுக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் எப்போவுமே ரெகுலராக செய்கிற ஒரு டிப்பு இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதே நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த டிப்பு நம்மளுக்கு வேணான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக வந்தால் செஞ்சுக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இது சரியாக வரலை. அதே நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப சிரமமாக தெரியுது, பார்த்துக்கிறேங்க. நம்ம கத்தியை வச்சு தான் செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம கட்டிங் பண்ண வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல, இது நம்மளுக்கு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது தூர் பகுதி ரொம்ப சில இது வருது, ரொம்ப இது வரமாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே மாதிரி அந்த தலைப்பகுதி அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது. பாதிக்கு பாதி இது நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி சும்மா இப்படி எடுத்தாலே உங்களுக்கு சில பூண்டு தோல் நல்லா ஈஸியாகவே வெளியாயிருது. 70% தோல் உங்களுக்கு வெளியேறுது. இந்த மாதிரி சில இதில் வந்துடுது. ஆனால் தூர் பகுதி வரமாட்டாங்குது. அது ஏன்னு தெரியலை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஆனால் இந்த டிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் தெரியுது. நான் உங்களுக்கு ஈஸியான இன்னொரு டிப்பு சொல்கிறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா இது தலைப்பகுதி நம்மளுக்கு நல்லா வருது, ஓரளவு வருது. ஆனால் தூர் பகுதி வரமாட்டேங்குது. இப்போ இன்னொரு டிப்பு எப்படின்னா, இதே மாதிரி தான் பூண்டை எடுத்து வச்சுக்கிறோங்க. பூண்டை எல்லாம் உதிரியாக்கி தான் நம்ம வைப்போம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது தலையில் ஒரு கீறுக்கிறங்க. கீறுனின்றாலே உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு பூண்டு தோல் ஈஸியாக வந்துடும். 1 கிலோ பூண்டை கூட நீங்கள் 5 நிமிஷத்தில் நீங்கள் உரிச்சிடலாம். இந்த டிப்பு செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, இது கொஞ்சம் பெரிய பூண்டு, அதனால் நம்ம 2ஆக செய்கிறோம். பொடி பூண்டு அது எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பொடி பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சு நீங்கள் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம சின்ன வெங்காயம்லாம் உரிக்கணும், அந்த முறையை நீங்கள் பொடி சின்ன பூண்டுக்கு செய்யலாம். இது பெரிய பூண்டுனால நம்ம இப்படி இந்த மாதிரி 2ஆக நம்ம தோலை எடுத்தோம்னா ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். பூண்டு குழம்பு, பூண்டு ஊறுகாய், பூண்டு சட்னிக்கெலாம் இந்த டிப்பை செஞ்சு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க ஒரு கால் வலிக்குள்ள இஞ்சி தைலம் செய்ய போகிறோம். அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். உங்களுக்கு பாத வலி, மூட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி எதாக இருந்தாலும் இந்த தைலம் செஞ்சு வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. நல்லா கடையை சூடு பண்ணிக்கிறேங்க. கோழியை சூடு பண்ணிக்கிட்டு 200 மில்லி எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய், குக்கிங் ஆயில், அப்புறம் என்ன
தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கிறங்க. இதுக்கு நான் வந்து 200 மில்லி எண்ணெய்க்கு 2 துண்டு இது எடுத்துருக்கேன். நீங்கள் 100 மில்லியில் கூட இது செய்யலாம். ஓகே, அது சின்ன பாட்டிலில் வரும், செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லது. நான் ரொம்ப நாளாக என்ன செய்வேன், இந்த இஞ்சியை திருவி அதில் எண்ணெயை ஊற்றி ஊற வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். சரி, நம்ம இப்போ இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் வந்து செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிக்கிட்டு ஸ்லேஸாக வெட்டிக்கிறங்க. வெட்டியும் அப்புறம் இடிகள் குத்துக்கல் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக நைங்க. இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுங்க. கட்டிங் பண்ணி ஒரு சுற்று சுற்றுங்க, ரொம்ப சுற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் அள்ளி வச்சுக்கிறங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு 200 மில்லிக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேணும். 100 மில்லிக்கும் ஓகே, 200 மில்லிக்கு ஓகே. நான் வந்து 200 மில்லி ஊற்றுறேன். அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 மில்லி நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும். ஓகே, இந்த அளவுக்கு இருக்கணும், தட்டியும் தட்டாமல் இருக்கணும். இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லேசாக வச்சுக்கிறோங்க. ரொம்ப வேகமாக வேண்டாம், லேசாக வச்சுக்கிட்டு மெதுவாகவே அந்த இஞ்சியோட இது ஃபுல்லாக அதில் வந்து இறங்கட்டும். ஓகே, இதை அரைச்சி ஜூஸ் ஊற்றி நம்ம செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இஞ்சியோட இது நம்மளுக்கு வந்து அந்த சலசலப்பு குறையணும், அது ஒன்று இருக்குது. அதனால் நான் வந்து இப்படி தான் செஞ்சுருக்கிறேன், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை விட பெஸ்ட்டாக நீங்கள் வந்து செய்கிறனாலும் செஞ்சுக்கிறங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகே, உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி செஞ்சுக்கிறங்க. நான் வந்து ஒரு முறையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அடுப்பை வச்சு மெதுவாக வந்து அது வாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டு கிடக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷமாவது ஆகணும். இது அது வந்து அப்படியே கிறிஸ்பி ஆகணும், கருவக்கூடாது, கிறிஸ்பி ஆகணும். ஓகேயா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறையா மாதிரியான முடக்கத்தான் எண்ணெய், பிரண்டை எண்ணெய், நிறையா மாதிரியான எண்ணெய்கள் நம்ம செஞ்சுக்கலாம். மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலிக்காரங்க செஞ்ச இது. இப்போ அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சி நல்லா சலசலப்பெலாம் அடங்கிருச்சு. ஓகே, இது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதை அள்ளி வச்சு நீங்கள் சாப்பிடுங்களேன். உங்களுக்கு வந்து வாயு தொல்லை இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா போயிடும். இந்த மாதிரி தான் சைனீஸ்காரங்க வந்து ஸ்லேஸாக நீல வாகலை வெட்டி என்ன செய்வாங்க, எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரித்து சாப்பிடுவாங்க. சைனீஸ்காரவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாட்டிலாக வச்சுக்கிறோங்க. அதாவது இஞ்சியை சாப்பிடுவாங்க. ஓகே, பாட்டில் இருந்தால், கல் பாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஊறுகாய் பாட்டில், கல் பாட்டில், ஏதாவது கல் பாட்டில் இருந்தால் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதில் வந்து இந்த எண்ணெயை வந்து வடித்து வச்சுக்கிறோங்க. வடித்தும் வைக்கலாம், இல்லை இஞ்சி அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். நம்மளுக்கு கெட்டெல்லாம் போகாது. நான் வந்து வடிச்சிட்டேன். இல்லை, அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக தான் உரைக்கும், ரொம்ப உரைக்காது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே எண்ணெயில் இறங்கிருச்சு. இதை வந்து நீங்கள் டெய்லி மூட்டு வலி, பாத வலி, இடுப்பு வலிக்கு தேய்ங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு 4 நாளாக போயிட்டேன். அப்புறம் என் வீட்டுக்காரவங்க ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஐஸ் பெட்டி வந்து நம்மளுக்கு எப்போவுமே பீரோ மாதிரி அள்ளி அடக்கி வச்சுருவோம். ஸ்டோர் மாதிரி பீரோ மாதிரி வச்சுருவோம். அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக நல்லா சுத்தமாக வச்சுருக்குறாங்க. நான் எல்லாத்துலேயுமே நிறையா பொருள்கள் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஐஸ் பெட்டியாண்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகேப்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பை, see you.